தகவல் கொடுத்தா வரீங்களா? தகவல் போட்டுக்கலாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து மாற்றுவோம். அதுக்கப்புறம் 164 அந்த பூ கொண்டாங்க. பூ இந்த பக்கம் வாங்கம்மா, இந்த பக்கம் நில்லுங்க, அந்த பக்கம் குட். என்ற வள்ளுவரின் சொல்லுக்கேற்ப வரலாறு ஏ ஜாண்டி பிரிட்டோ அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம நிற்கும் இந்த இடத்துல தான் வேஸ்ட் காட்டன் மில் ஆரம்பித்தார் மறைந்த எஸ். ஏ. ராஜா அவர்கள். அதுதான் தம்பி ஆடிட்டோரியம் வந்திருக்காங்க. எனக்கு அந்த நினைவுகள் இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு காலகட்டத்தில் விபத்து, தீ விபத்து ஏற்பட்டு ஜாய் பல்கலைக்கழக வளாகத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதை நம்முடைய ஜாய் பல்கலைக்கழக வேந்தர் ஜாய் ராஜா அவர்களும் ஒத்துக்கொண்டு அதற்காக அனுமதி வழங்கினார்கள். விலையில்லா 164வது திருவள்ளுவர் சிலையை கொடுத்து அதை திறக்கின்ற வாய்ப்பை எனக்கு வேந்தர் அவர்களும் ஐயா வி.ஜி. சந்தோஷம் தந்தார்கள். அதை திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது நான் உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். சூழல் தமிழ்நாட்டுக்கு என்ன பாடத்தில் அது துரதிருஷ்டவசமானது, மிக வேதனையாட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக அதற்கு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்து நிதியும் வழங்கியிருக்கின்றார்கள். மீட்பு குழுவை அனுப்பியிருக்கின்றார்கள். மருத்துவ குழுவை அனுப்பியிருக்கின்றார்கள். இந்தியாவில் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் அந்த துயர சம்பத்துக்காக கண்ணீர் வடிக்கின்றோம். நாமும் சேர்ந்து கண்ணீர் வடிப்பதோடு
இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை அறிந்து அதுக்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்வாதார இடங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பஞ்சாப் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துச்சு. உள்ஒதுக்கீடு வழங்க அந்த வழக்குல உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாலே நீங்க அதை தமிழ்நாடு திராவிட இயக்கம் தான் அதை கொண்டு வந்து சொல்லணும். காரணம், நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 10% இடஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு மட்டும் படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம், டெல்லியில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றமும் அது இல்லை, அதை கொண்டு வரக்கூடாது என்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே ரத்து செய்த போது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிளர்ச்சி ஏற்படவில்லை. தமிழ்நாட்டில் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் உட்பட மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் தமிழ்நாட்டில் வெடித்ததை அறிந்த அன்றைய நம்முடைய மாண்புமிகு மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்போதைய பிரதமரிடம் சென்று நேரடியாக இப்படிப்பட்ட பிரச்சனை நாடு முழுவதும் வருவது நல்லதும் அல்ல, அதுபோல் 90% மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவை, அவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது, சமூக அந்தஸ்து மறுக்கப்படுகிறது என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு தேவையான இடங்களில் ஏற்படுத்தலாம் என்று பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் வந்தது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் 50%, அதன் பின்பு 69%. இதிலே மறைந்த தலைவர் கலைஞர் அவருடைய பங்கு உள்ஒதுக்கீடு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% என்று இருந்ததில் 20% எடுத்து பெரும்பான்மையாக கல்வியில் பின்தங்கிய நம்முடைய வன்னியர் சமூகம், அதுபோல் நம்முடைய பகுதி எடுத்தால் தேவர் சமூகம் உட்பட 100க்கும் மேற்பட்ட சமூகங்களை ஒன்றாக்கி 20% ஒதுக்கீடு அவர்கள் வழங்கினார்கள். அதுக்கும் சட்டப்பூர்வமான அந்தஸ்தை எல்லாம் மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றுக் கொடுத்து, ஐயா டாக்டர் மருத்துவர் ஐயா கூட அவர்களை அழைத்து மிகப்பெரிய பாராட்டு விழா தைலாபுரத்திலே வைத்து அவர்களை பெருமைப்படுத்தியது வரலாறு உங்களுக்கு தெரியும். அதுபோல் முஸ்லிம் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்டு சிறுபான்மையினர்களுக்கு 3% இடஒதுக்கீடை கொடுத்ததும் கலைஞர் தான். அதன் தொடர்ச்சியாக 2009 என்று எண்ணுகின்றேன், அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு 3% வேண்டும் என்று கேட்டு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த 3 உள்ஒதுக்கீடுகளுமே எந்த நீதிமன்றமும் தடை செய்ய முடியாத அளவுக்கு தரவுகளை உருவாக்கி அதை அந்த உள்ஒதுக்கீடுகளை கொடுத்தவர் மறைந்த தலைவர் கலைஞர். ஆகவே சமூக நீதிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இந்த இடஒதுக்கீடை இந்தியாவுக்கே கொண்டு வந்தவர். இப்போது கூட ஓபிசி மருத்துவ படிப்பில் மறுக்கப்பட்ட போது அதை திராவிட முன்னேற்ற கழகம் தான் சட்ட போராட்டம் நடத்தி 3 ஆண்டு காலத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவில் இடஒதுக்கீடுடைய பிதாமகன் என்றால் திராவிட இயக்கம், மறைந்த தலைவர் கலைஞர் உள்ஒதுக்கீடுடைய பிதாமகன் என்று சொன்னால் மிகையானது. அதை தான் உச்ச நீதிமன்றம் 7 நீதிபதிகளில் 6 பேர் உறுதியளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தமிழக மக்கள் அல்ல, இந்திய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்திருக்கிறார். ரைட்.